ஹாய் உறவுகளே, வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நைட் டின்னர் ஒரு லாகாக தாங்க எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி என்ன குக் பண்ணுறதுன்றதை நான் பிளான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான். இது ஆல்ரெடி 2 பேர் என்னை கேட்டாங்க வீடியோ பார்த்துட்டு. நான் அதை ஷார்ட் வீடியோவை போட்டிருந்தேன். வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க அக்கான்னு கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துடுவோம் அப்படி சொல்லிட்டு தான் லாக் வீடியோவாக எடுக்கிறேன். அதுக்கு நான் வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு ஒரு 3 பல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்லேயும் கட் பண்ணிவிட்டு தோல் நல்லா நீக்கிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கிட்டேன். மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதுங்க. நான் 5 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். தக்காளியும் அதே மாதிரி அந்த ஹெட் பார்ட் இருக்குல்ல, அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு நல்லா அதை அலசிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வெங்காயம் கட் பண்ணுறது இப்படி தான் கட் பண்ணணும் அப்படி தான் இல்லைங்க, நம்ம விருப்பம். உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இது எண்ணெயில் தான் போட்டு வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் சட்னி அரைக்க போகிறோம். அதனால் நான் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தக்காளியும் அதே மாதிரி அதை 2ஆக போட்டு 4ஆக போட்டு நடுவில் ஒரு குறுக்கில் ஒரு வெட்டு போட்டு அதையும் தூக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு தாங்க, கையில் நகம் இல்லை, உரிக்கிறேன். பூண்டு தோல் வர மாதிரி தெரியல, என் கை வேறு ஈரமாக இருந்தது. அதுக்கப்புறம் கத்தி வச்சே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்தால் பூண்டு எனக்கு பிடிக்காது. என் கையால் உரிச்சு பூண்டு குழம்பு செய்யணும்னு எனக்கு ஒரு இதுவாக இருக்கும் எப்பயுமே. அப்போ தான் ஃபுல் ஃபினிஷ் ஆன மாதிரி எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இது இருக்கும். அப்புறமா கத்தியை வச்சு வேறு வழி இல்லை, கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் சொல்லிட்டு அந்த ஹெட்டை மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் நீக்கிட்டு பூண்டையும் 2 ஏன்னா பெரிய பூண்டாக இருந்தது என்கிட்ட, அதையும் 2 கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் எடுக்க வேண்டியது கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் மறந்துட்டேங்க. போயிட்டு ஃப்ரிட்ஜில் போயிட்டு திரும்ப அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி தண்ணியில் அலசி அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாவும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு, அதையும் நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு அந்த பிளேட்லேயே. நான் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இந்த பாக்ஸில் தாங்க எடுத்து வைக்கிறேன். பாக்ஸில் கவர் இல்லாத எடுத்து வச்சா நல்லா இருக்க மாட்டேங்குது. 1 வீக் ஆனாலும் இதுவாகிடுது, பிளாக் ஆகிடுது, அழுகி போயிடுது. அதுக்காக கவரில் போட்டு வைக்கிறதுனால 1 வீக் ஆனாலும் நல்லாயிருக்கு. வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கேன் சட்னிக்கு. நான் கடையில் அப்படியே தான் வாங்கினேன். அது வாங்கிட்டு நல்லா கையை வச்சு இது பண்ணால் தோல்லாம் இதுவாகிடும். அப்படியே வச்சு புடைச்சா தோல்லாம் தனியாக போயிடுங்க. இப்போ சட்னிக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைங்க. பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயத்தை போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஏன்னா நான் வரமிளகாய் ஆட் பண்ண போகிறேன், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு பூண்டு 3 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இப்போ கார வரமிளகாய் 1, நீட்டு மிளகாய், காஷ்மீரி ரெட் சில்லி 2. அது எதுக்காகனா கலருக்காக போட்டேங்க. சரி, அப்போ கட் பண்ண தக்காளி அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அது 2மே நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்ச மாதிரி வேகணுங்க. அது வரையும் வதக்குங்க. அப்படியே பாருங்கள், எகிரி குச்சிட்டான் பார்த்துங்களா அதுங்க. அவன் போட சொல்லி நினச்சேங்க, இவன் கடாயிலே பத்தலையே, இவன் வேறு நீட்டாக தான் ஹைட்டாக. அதுக்கப்புறம் சிசரை வச்சு கட் பண்ணிட்டேன் எடுத்து போட்டு. அம்மா நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ரெண்டும் ஒன்றா குழஞ்ச மாதிரி ஆக சொல்ல கொஞ்சமாக புளி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ தேங்காய் துருவல் நான் எப்பவுமே ரெடிமேடாக வச்சுருப்பேங்க, அதனால் அந்த தேங்காய் துருவலாம் போட்டேன். கொஞ்சம் ஆற விட்டுடலாம். தேங்காய் துருவல் வந்து நீங்கள் துருவிட்டு ஒரு டப்பர்வேர் டப்பா வச்சுருக்கேன் நான், பிளாஸ்டிக் டப்பா. அதில் போட்டு இந்த ஃப்ரீசர் கீழே ஒரு பால் ட்ரே இருக்கும்லங்க, அதில் போட்டு வச்சுக்கோங்க. 1 வீக் வரையும் சூப்பராக இருக்கும். 1 வீக்கில் 2 வீக்ஸ் கூட, இந்த பனி சீசன்னா 2 வீக் கூட சூப்பராக இருக்கும். வச்சு நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க எனக்கு, நான் ஒரு ஆளே எல்லாம் ரெடி பண்ணணுன்னா. அதனால் அதெல்லாம் ரெடிமேடாக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிப்பு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி குட்டி பேன் வச்சுருக்கேன், தாளிப்பு பேனு. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன், அதிலே அந்த கண்டெய்னர்லேயே அந்த ஸ்பூனில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு பொரியட்டும்னு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இந்த சட்னி அரைச்சோம்னா அந்த சட்னியை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி வச்சுருந்தேன், அதை தான் எடுத்து ஊற்றினேன் அந்த தாளிப்பு பவுலில். அதை எடுத்து இப்போது பேன் எடுத்து சட்னி பவுலில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிக்கிட்டு
அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஒரு இதுதான் செய்வேன் அடிக்கடிக்கு. வீடியோவில் ஒரு 2 டைம்ஸ் போட்டேன். அதை கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவு எடுத்து வைக்கவே மறந்துட்டேன் மக்களே. திரும்ப போய் ஃப்ரிட்ஜில் போய் மாவு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் அரைச்சி எடுத்து வச்சேன். அப்படியே தான் உப்புலாம் எதுவும் சேர்க்கல. சரி உப்பு கொஞ்சம் பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இட்லி தண்ணி பதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தையும் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த இட்லி குழி தட்டில் எண்ணெயை தடவிட்டு ஊற்றிக்கலாம். எப்பயுமே கிளாத்து துணி போட்டு தான் வைப்பேன். இட்லி துணி எங்கே போச்சுன்னு தெரிலங்க. தேடி பார்த்தேன், கிடைக்கல. சரி அப்படியே ஊற்றிடுவோம் அப்படி சொல்லிட்டு ஊற்றிட்டு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் வந்து உடம்பு சரியில்லை மக்களே, அதுதான் கொஞ்சம் நாய்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு. இப்போ இட்லி தட்டில் அதே மாதிரி ஊற்றிக்கிட்டேன். இந்த ஒரு இட்லி இதுவும் பத்தாதுங்க, இன்னொரு 3 இட்லி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியதாக வரும் எனக்கு. அதில் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அந்த கேப்பில் இந்த பாத்திரம்லாம் இருக்குங்க, எனக்கு சிங்கில் பாத்திரம் போட்டாலே எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் கழுவி க்ளீனாக வச்சிடணும்னு நினைப்பேன். அதனால் சரி இந்த கேப்பில் இட்லி வேகிற கேப்பில் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரொம்ப வேர்க்குது. உள்ளே இருக்கவே முடியல மக்களை. காற்று ஓட்டமே இல்லை எங்கள் வீட்டில். ஜன்னல் வசதியும் இல்லையா, காற்று ஓட்டமே இல்லை. சரி அதனால் இட்லி வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு சரி கொஞ்ச நாள் வெளியில் போய் நிற்போம் சொல்லிட்டு போய் எங்கள் தெருவில் போய் நின்னேன். எங்கள் பாப்பா அப்படியே வந்தாங்க பின்னாடி, கேமராமேன் இந்த அப்படியே ஒரு ரவுண்ட் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி போகலாம், பசிக்குதுன்னாங்க. சரி டைம் ஆகிடுச்சு. சரி இட்லி எடுத்து போட்டுட்டு ஒரு பவுலில் அதுக்கப்புறம் தண்ணி தாங்க மக்களே. இந்த வேலை பார்க்கறதுல தண்ணி குடிக்க மறந்துடுறேன். இந்த வெயிலுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். எல்லோரும் கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி எந்த அளவுக்கு விடும் அப்போ தான் ஹைட்ரேட்டாக இருக்க மாதிரி இது உடம்பே. நம்ம இட்லி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டு செகண்ட் ஒரு ஈடுனா 3 இட்லி மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சிடலாம். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர் சாப்பிட்ணும்ல, 2 3 தான் சாப்பிடுவோம். அதனால் அது இட்லி நல்லா தட்டு இதுவாக இருக்கும். கரெக்டாக 12 இட்லி தான் வரும். ஊற்றிட்டு சரி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், வெளியே வச்சாலும் புளிச்சிடும். எங்கள் வீட்டு நைட் டின்னர் இதாங்க, இட்லியும் வேர்க்கடலை சட்னியும். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.